இன்று காலை ஏகாம்பரநாத கோவில் அறங்காவலர் திரு பாலாஜி அவர்களும் அவரோடு நடராஜன் அவர்களும் என்னை சந்தித்து திருவிழாவின் அழைப்பிதழை எனக்கு கொடுத்தார்கள். அந்த அழைப்பிதழில் நாளை தினம் தேர் பவனி உற்சவம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த விழாவை குறித்து நினைத்து பார்க்கின்றேன். மூவா அவர்கள் தன்னுடைய அகல் விளக்கு என்ற புத்தகத்திலே 10 நாள் பங்குனி மாத உற்சவத்தை பற்றி மிக அழகாக தெள்ள தெளிவாக விழாவினுடைய சிறப்புகளை பற்றி மிக விரைவாக விளக்கமாக தந்திருக்கிறார்கள். அதிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். வாலாஜாவில் இருக்கின்ற வீடுகள், அதாவது மாட வீதிகளில் இருக்கின்ற வீடுகளும் திண்ணைகள் பெரிதாக கட்டியிருக்கிறார்கள். அது எதற்கு என்ற விளக்கம் சொல்லுகிறார்கள். திருவிழாவை காண வருகின்ற கிராமத்து மக்கள் இரவிலே திருவிழா நடைபெறும் போது உணவுவதற்கு சாப்பாடை அவர்களே கட்டிச்சோறாக கட்டி கொண்டு வந்து திருவிழாவை பார்த்து விட்ட பிறகு 1 மணி 2 மணிக்கு முடிந்த பிறகு அந்த கட்டுச்சோறை சாப்பிட்டு அந்த வீட்டு மாட வீதியிலே இருக்கின்ற திண்ணையிலே படுத்து உறங்கி காலையிலே அதிகாலையிலே எழுந்து தன்னுடைய வயல் வேலைக்காக சென்று விடுவார்கள். அதற்காகத்தான் வீடுகளிலே இந்த மாட வீதியிலே இருக்கின்ற வீடுகளிலே திண்ணைகள் பெரிதாக இருக்கிறது என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, அந்த விழாவின் சிறப்பை மிக சிறப்பாக விளக்கி சொல்லியிருக்கிறார்கள். ஆக பங்குனி மாத திருவிழா வாலாஜாவில் மிக பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருக்கிறது. அந்த நேரத்திலே தான் எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது. கடந்த 2014ஆம் ஆண்டு தேர் திருவிழாவினை நான் முன்னின்று நடத்துகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. காரணம் என்ன என்று கேட்டால், அப்போது இருந்த அறங்காவலர் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும் உபயதாரர் அவர்களுக்கும் இடையிலே ஒரு வாக்குவாதம், யாருக்கு முதல் மரியாதை என்று. அதில் போட்டி ஏற்பட்ட காரணத்தினாலே அந்த உபயதாரர் ராணிப்பேட்டை முன்சிப் கோர்ட்டுக்கு சென்று ஒரு தடையாணையை வாங்கி விடுகிறார்கள். அந்த வழக்கு நம்பர் 148/214 214 இந்த வழக்கில் வருகிறது. ஆக விழா நடப்பதற்கு பவனி வருவதற்கு 2 நாள் தேர்தல் இருக்கிறது. இடையில் அந்த 2 நாட்களும் லீவு நாட்களாக இருக்கின்ற காரணத்தாலே மீண்டும் அந்த தடையாணையை உடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். நான் கேட்டேன், இந்த விழாவை எப்படியும் நடத்த வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறீர்களா என்று கேட்டேன். நிச்சயமாக நான் அறிவித்து விட்டோம், கிராமத்து மக்கள் எல்லாம் வருவார்கள், தடையானை பெற்றுவிட்ட காரணத்தால் தடை ஏற்படக்கூடாது, ராஜ உற்சவம் நடைபெற வேண்டும், அதற்கு என்ன வேண்டுமானால் நீங்கள் செய்யுங்கள் என்று அவர்கள் சொன்ன காரணத்தினாலே நான் முன்னின்று இந்த விழாவினை நடத்தப் போகிறேன், ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். உடனே என்னுடைய நண்பர்களை அழைத்தேன். கே. குமார், பூமணி, WS மோகன், WS வேதகிரி, WS மணி, மறைந்து போன குமார், சுந்தரமூர்த்தி ஆகிய இருவரையும் ஆலோசித்தோம். ஆலோசித்துக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்தோம், நிச்சயமாக இதை நடத்தலாம் என்று சொல்லி. உடனே நான் சொன்னேன், தேர் நடக்கும் என்று சொல்லி ஆட்டோவிலே விளம்பரங்கள் செய்யுங்கள் என்று சொன்னேன். உடனே தாசில்தார் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு, ஐயோ தடையானை இருக்கிறது, நடத்த முடியாது என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், தடையானை ஒரு ஆண்டவருடைய ரத உற்சவத்திற்கு தடை இருக்கிறது என்று சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். வழக்கமாக எங்கள் ஊரிலே இதன் நடைபெறுகின்ற நிகழ்ச்சி, ஆனால் இதை தடை வருவதற்கு நாங்கள் தயாராக இல்லை, எனவே நாங்கள் நடத்துவோம் என்று சொன்னேன். உடனே டிஎஸ்பி தொலைபேசி வருகிறார், நேரடியாகவும் வந்தார். வந்து இதை நீங்கள் செய்யக்கூடாது, வேறு யாராவது செய்தாலும் பரவாயில்லை, நீங்கள் ஒரு முஸ்லீம் என்று சொன்னார். நான் சிரித்துக் கொண்டே சொன்னேன், ஓடுகின்ற ரதத்தை நிறுத்து என்று சொன்னால் அது தவறு, முஸ்லீம் செய்தால் தவறு. நான் ஓடுகின்ற ரதம் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறது, அது மீண்டும் ஓட வேண்டும் என்று சொல்லி முன்னின்று நடத்தும் போது இது எப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாறும்? நான் சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் சந்திக்க தர, கோர்ட் விவகாரங்களை சந்திக்க தர என்று சொல்லி ஆரம்பித்தேன். விழாவுக்கான ஏற்பாடுகள் அத்தனையும் செய்தோம், மிக பிரம்மாண்டமாக செய்தோம். எந்த விழாவிலும் இல்லாத அளவுக்கு ஜனங்களை கூட்ட வேண்டும் என்று தினமாக முடிவு செய்து பல நிகழ்ச்சிகள் ஆந்திராவிலேயே கிருஷ்ணலீலா என்ற நிகழ்ச்சி வைத்தோம், பேருமிழம் திருவண்ணாமலையிலிருந்து வர வைத்தோம். அந்த நேரத்தை பார்த்து ஒரு யானை ஒன்று போனது பைபாஸ் வழி. நாளை வரையும் அந்த யானை நிறுத்துப்பா, தேர்வுக்கு முன்னாலே அந்த யானை வர வேண்டும் என்று சொன்னேன். அதையும் ஏற்றுக்கொண்டு அந்த தேர் விழாவிலே கிராமிய நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் செய்து பிரம்மாண்டமாக நடத்தும். வாலாஜாவிலே எங்கு பார்த்தாலும் தலைகள் தான் தெரிந்தது.
ஏறக்குறைய 10,000 பேர் கலந்து கொண்ட அந்த மாபெரும் விழாவினை நடத்துகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஊரெல்லாம் விளக்கு, மின் விளக்கு அலங்காரம், மாலையில் இரவு தேர் நிலைக்கு செல்லுகின்ற நேரத்தில் வான வேடிக்கைகள், இப்படி பயங்கரமான நிகழ்ச்சிகளை நான் நடத்தி காட்டி இறுதியிலே அந்த விழா முடிந்த உடனே என்னுடைய அலுவலகத்திலே எல்லாரும் சேர வேண்டிய அவர்கள் கைங்கரிகள் எல்லாம் கொடுத்து விழாவை முடித்து வைத்தேன். பொதுமக்களால் அன்றைய தினம் பாராட்டப்பட்ட காரணத்தினால் தொடர்ந்து 4 ஆண்டுகள் நான் அந்த விழாவினை நடத்தினேன். 5வது ஆண்டு வேறு ஒருவர்கள் நடத்துவதாக சொன்னார்கள், விட்டுவிட்டேன். ஆக அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது என்னுடைய நெஞ்சிலே நிராடியது. உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். நாளைய தினம் எங்களுடைய தேர் திருவிழா. எங்கள் வீதியில் எல்லாம் மக்கள் வெள்ளம் இருக்க வேண்டும். எல்லோரும் கலந்து கொண்டு இந்த விழாவிலே பவனி அந்த ஏகாம்பரநாதருடைய பவனி விழாவிலே பங்கு கொண்டு எல்லோரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.